யாரை பற்றியும் நீ கவலைப்படாத. நான் இப்போயே சொல்கிறேன், எந்த நாக்குமே நீ நினைக்கிற மாதிரி உனக்காக ஏற்று பேசுகிற நாக்கு இல்லை. அந்த நாக்கு பேசுறதெல்லாம் நீ வாக்குன்னு நினச்சி, என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் அந்த பொண்ணுக்கிட்ட நீ ட்ரை பண்ணு, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அந்த பொண்ணை எப்படியாவது கூட்டு வா, அந்த பொண்ணே சொல்லிடுச்சு நான் அவங்க கூட தான் வாழணும், அந்த வார்த்தை என்னாச்சு, நீ இந்த பழைய கதையெல்லாம் பேசாத. நீனா புது ட்ரெண்ட் என்ன தெரியுமா? எனக்கு எப்போ இன்னொருத்தர் வராங்களோ அப்போ நம்மளை விட்டு போயிடுவாங்க. இது பேர் என்னன்னா ஆப்ஷன். ஆப்ஷனுக்குள்ளே நான் எப்போ வந்துட்டேனோ அந்த நிமிஷத்துலேருந்து நான் என் வாழ்க்கையில் என் மரியாதையை இழந்துட்டேன். ஆப்ஷனில் பார்க்குற அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். அப்படின்னா அப்படி போய் யாரையும் நம்ம ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போயே சொல்கிறேன், 10 பசங்களோட காம்படிஷனில் ஜெயிச்சு அந்த பொண்ணு ஜெயிக்கிறதுக்கு அது ஒன்றும் கப்பம் இல்லை. நான் தனியாக எந்த பொண்ணு மேலே விருப்பம் வைக்கிறனோ, நான் எந்த பையன் மேலே நான் மட்டும் விரும்புகிறனோ, அந்த மாதிரி பையனோ பொண்ணும் தான் வாழ்க்கையில் நிரந்தரம். நீ தூக்கின்னு ஓடி வர கப்பை நாளைக்கு இன்னொருத்தன் தூக்கின்னு ஓடுவானோ அப்படின்னு நினச்சி அந்த கப்பு பின்னாடி போனோன்னா உன் வாழ்க்கை பூரா தப்புன்ற தெளிவு உனக்கு கிடச்சிரும். அதே தான் பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன். அவன் எந்த பொண்ணோட பேசுகிறான், யாரு கூட அவன் இது இருக்கான்டே, பொண்ணுன்னா பசங்களை அந்த நம்பிக்கை அளவு, இவன் நல்ல பையன் இவனை நம்பலான்ற அந்த உறவை சூஸ் பண்ணுறவங்க தான் பொண்ணு. அந்த மாதிரி உறவாக இருக்கணும். ஐயோ இவனை பார்த்துக்கணும், இவன் வேற யார் கூட போய்டும், வேற யார் கூட போயிடுவானா, இது மனுஷன் தானே அவன். அப்படி போகிற அளவுக்கு இருக்குன்னா உன் லவ் இவனா நீ லவ் பண்ணி நம்ம பண்ண போகிற. எதிர்பார்ப்பே இல்லாதே, நீ எனக்கு வேணும் நான் உனக்கு வேணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோம், ஜாலியாக வாழ போகிறோம், இதுதான் வாழ்க்கை.